மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க ஏராளமான கொலைகள் நடந்திருக்கு. முக்கியமாக கோவையில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்த 19 வயது பொறியியல் மாணவர் அமுதனை 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் சென்ற திங்கட்கிழமை அடித்து கொலை செஞ்சுருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை நான் ஏற்கனவே இந்த அவையில் எழுப்பும்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது ஒரு கோஷ்டி பூசலால் நடந்த தகராறு, நடந்த கொலை என்று இங்கே பதிய வைத்திருக்கிறார். 10 பேர் மோதிக்கொண்டு 10 பேருக்கும் சண்டை நடந்து கொலை நடந்திருந்தால் அது கோஷ்டி பூசல். ஆனால் ஒரு மாணவனை கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. எனவே இது ஒரு படுகொலை. மாணவர் அமுதன் விஷயத்தில் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அமுதனை வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அப்பொழுது அந்த போதை கும்பல் பற்றி தகவலை கேட்டு அமுதனிடம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. தகவல் வாங்கின காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நியாயமாக அந்த போதைப் பொருட்களை சீஸ் செய்திருக்க வேண்டும், பறிமுதல் பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் போதைப் பொருள் பயன்பாடு பற்றி தகவல் தந்த அமுதனுடைய தகவல்களை குற்றவாளிகள் கிட்டேயே பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அமுதனுடைய மரணத்திற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. இதை நான் மட்டும் சொல்லவில்லை, அமுதனுடைய பெற்றோர்கள் இருவரும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இருவருமே, அவங்களுடைய தாய் தந்தை இருவருமே என்னிடத்துல தொலைபேசியில் அடித்து பேசியிருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன். அப்படி அவங்க பேசுகிறப்போ போதைப்பொருள் கும்பல் பற்றி காவல்துறையிடம் தகவல் கொடுத்ததால் தான் அமுதன் கொலை செய்யப்பட்டதாக அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. அதைத்தான் என்னிடம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கு தொடர்பாக கள ஆய்வு செஞ்ச பல்வேறு சமூக ஆர்வலர்களும் இதே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்கணும்னு நேற்றைய தினம் எங்களுடைய கழக தலைவருடைய உத்தரவின்படி ஒருங்கிணைந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகம் சார்பாக கிட்டத்தட்ட 10,000 பேர் பங்கு கொண்ட ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கள்ளக்குறிச்சி நகரத்தில் நடத்தியிருக்கின்றோம். இந்த கொலையை ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லது கோஷ்டி பூசலாகவோ நாம் கடந்து போய்விட முடியாது. அரசின் அலட்சியத்தால், காவல்துறையுடைய பொறுப்பற்ற போக்கால தான் இந்த கொலை நடந்திருக்கு என்பதுதான் குற்றச்சாட்டு. மாணவர் அமுதன் கொலையில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு கடுமையான தண்டனையை நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி குற்றவாளிகளுக்கு தகவல் கொடுத்ததா குற்றம் சாட்டப்படுகின்ற காவல்துறையினர் மேலே உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதை கலாச்சாரத்தை எதிர்த்து நிற்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் விடப்படுகிற ஒரு எச்சரிக்கை தான் இந்த சம்பவம். கோவையில் மட்டுமல்ல, சென்னையிலும் இதே மாதிரி ஒரு சம்பவம் கடந்த 14ஆம் தேதி நடந்திருக்கு. சென்னை திருவொற்றியூரில் அரசு பள்ளியில் +2 படிச்சுட்டு இருந்த மாணவனோட பேர் தனுஷ். அவர் போதை கும்பலை தட்டி கேட்டிருக்காரு. அதற்காக பட்டப்பகல்ல சுமார் 30 பேர் கொண்ட ஒரு கும்பல் தனுஷ் அவர்களை அடிச்சே கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த அரசு போதைப் பொருள் தடுப்பு படையை உருவாக்கி இருக்கோம்னு சொல்லிடுறீங்க. அதை சொல்லி பல கோடி ரூபாயில விளம்பரம்லாம் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் களத்தில் நடக்கிறதை பார்த்தா இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. உதாரணமாக சில நாட்களில் மட்டும் நடந்த குற்ற சம்பவங்களை இங்கே அவையில் பதிய வைக்க விரும்புகின்றேன். நேற்று இரவு காஞ்சிபுரம் அருகே படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின் போது போதை கும்பலுடைய அட்டகாசத்தை கேள்வி கேட்ட சந்துரு, விக்கி அப்படிங்கிற 2 இளைஞர்களை அந்த கும்பல் வெட்டி கொலை பண்ணியிருக்கு. ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனலட்சுமி, பூவரசி அப்படிங்கிற தாய் மகளை இரட்டை கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னை அம்பத்தூரில் ஆட்டோவில் வச்சு வைதேகி அப்படிங்கிற ஒரு இளம்பெண்ணை கழுத்தறுத்து கொடூரமாக கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பெண் தலைமை காவலர் தாமரை செல்வி குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி கோவை மாவட்டம் பாப்பநாயக்கன் பாளையத்தில் ஒரு வயதான பெண்மணி உறுப்பினர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த பொருள் பற்றி மட்டும் நீங்கள் விளக்குவதிலே நியாயம் இருக்கிறது. நாடு முழுவதும் நடந்த மற்ற சம்பவங்களை பற்றி பேசுவதற்கான நேரம் இது அல்ல. சுருக்கமாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டிய பிரச்சனை மட்டும் நீங்கள் பேசலாம். அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர இதெல்லாம் ஒரு வாரத்தில் நடந்தது. நீங்கள் சென்ற வாரமே டைம் கொடுத்துருந்தீங்கன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. இதே நாளில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சானாபுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சன் அப்படிங்கிற இளைஞரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்.
இப்படி கொலைகள் மட்டுமல்ல, பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் எக்கச்சக்கமாக சென்ற ஒரு வாரத்தில் மட்டும் நடந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 9 வயது சிறுமி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ வழியில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் மேலேயே பாலியல் புகார்கள் இன்னைக்கு தொடர்ந்து வண்ணம் இருக்கிறது. அந்த மாவட்டத்தில் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் மேலே வர்ற 2வது பாலியல் குற்றச்சாட்டு இது. ராணிப்பேட்டையில் ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு விஜய் மோகன் மேலே ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. 100 நாள் சாதனைன்னு இந்த அரசு பெருமை பேசுகிற இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த 100 நாளில் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறதும் இந்த சம்பவங்களே சாட்சி. இது மாதிரியான சம்பவங்கள் தொடராமல் இருக்க இந்த அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகுது? மிக முக்கியமாக பள்ளி கல்லூரிகளில் வன்முறைக்கு எதிராகவும் ஒழுக்கத்தை வளர்த்தெடுக்கவும் கவுன்சிலிங் வகுப்புகளை நடத்த வேண்டும்னு இந்த அரசை கேட்டுக்கொள்கின்றோம். போதைக்கு எதிரான தொடர் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். மிக முக்கியமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வர இந்த அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறை மானிய கோரிக்கைகளை பேச வேண்டிய அத்தனை செய்திகள் இப்போதே பேசிவிட்டீர்கள்.